நன்றி ஐயா. உங்களுக்கு இன்றைக்கான தேவ செய்தியை ஊழியர் சகாயராஜ் அவர்களை வழங்குவது அன்பை கேட்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த கால வேளையிலே தானியேல் புத்தகத்தை நாம் 90வது வாரமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். வேதாகமத்தின் அதிகாரங்களிலே விளக்கி உரைப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மிக கடினமான அதிகாரங்களில் ஒன்றாக இந்த தானியேல் 11ஆம் அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தின் விளக்கத்தை இன்றைய தினம் நாம் முடிக்கப் போகின்றோம். 11ஆம் அதிகாரம் 44 மற்றும் 45 வசனங்களுக்கான விளக்கத்தை பார்த்து இந்த அதிகாரத்தை முடிப்போம். அடுத்த வாரத்தில் இந்த அதிகாரத்தின் சிறப்பு பாடம் ஒன்று இருக்கும். அதன் பிறகு நாம் 12ஆம் அத்தியாயத்துக்கு கடந்து செல்வோம். இந்த 11ஆம் அதிகாரத்துல 40 to 45 வசனங்கள் வரை இறுதி போராட்டம் அல்லது வடதிசை ராஜாவின் வெற்றிகள் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இப்ப 44வது வசனத்துக்கு வருகின்றோம். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோட புறப்பட்டு போகும். அந்தியோகிஸ் ராஜாவை கலங்க செய்யும் செய்திகள் யாவை என்று பார்க்கும்போது இந்த வசனத்தின் முடியாக ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும், அவனை தொந்தரவு செய்யும் அல்லது அவனை பயமுறுத்தும் என்று கூட சொல்லலாம். மற்ற எல்லா திட்டங்களையும் அந்த செய்தியானது சீர்குலைத்து விடும் அல்லது இவனது கடைசி மற்றும் இறுதி பயணத்தில் அவனை கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்கும். அந்த பயணத்தில் அவனுக்கு முடிவு ஏற்படும். இதை பற்றி நாம் அடுத்த வசனத்தில் விரிவாக காண்போம். அது இந்த வரலாற்று நிகழ்வுகளின் தொடருடைய முடிவாக இருக்கும். அந்தியோகஸ் ராஜாவின் மரணமானது இந்த நிகழ்வுகளின் தொடரை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருக்கும். மேலும் தானியேல் 11:40 கண்ணோக்கம் பின்வருமாறு இருக்கிறது. ஏற்கனவே முடிவு காலத்துல வென்றால் தென்திசை ராஜா அவனுடைய முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசங்களுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான். இந்த வசந்தின் வெளிச்சத்தில் தானியேல் 11:43 போன வாரம் நான் பார்த்தது கூறப்பட்டதை கவனிப்போம். எகிப்துடைய பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துகளையும் ஆண்டு கொள்வான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்வார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து உடனடியாக நடக்கும் என்று நாம் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இறுதியில் என்ன நடக்கும் என்று இங்கே குறிப்பிடப்பட்ட இந்த அந்தியோகஸ் இறுதியாக எப்படி முடிவடைவான் அல்லது இந்த நிகழ்வுகள் எப்படி ஒரு முடிவுக்கு வரும் என்பதற்கான ஒரு அறிக்கையாக, சுருக்கமான அறிக்கையாகத்தான் இவ்வசன பகுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையில் தானியேல் 11:45 உள்ள குறிப்புகளில் காணப்படுவது போல கிழக்கு மற்றும் வடக்கே அமைந்துள்ள பார்த்தியா மற்றும் அர்மீனியாவிலிருந்து வந்த செய்திகள் அல்லது அறிக்கைகளால் அந்தியோகஸ் ஒரு போர் பயணம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டான், நிர்பந்திக்கப்பட்டான். போய் அவங்களெல்லாம் அடக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்மேனியா பார்த்தியாவில் இருக்கிற ராஜாக்கெல்லாம் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிர்பந்திக்கப்பட்டான். இந்த பயணத்தில் தான் அவன் தனது உயிரை இழந்தான் மற்றும் இந்த வரலாற்று நிகழ்வுகளின் தொடரெல்லாம் முடிவுக்கு வந்தது. யூதருடைய சித்திரவதை, யூதருடைய பாடுகள் அத்தனையும் ஒரு முடிவுக்கு வந்தது. எகிப்தில் அந்தியோகஸ் போர் பயணம் அவனுக்கு சாதகமாக இருக்கவில்லை. அது தோல்வி முடிந்த பிறகு யூதா மக்காபேயஸின் கீழ் அந்தியோகஸுக்கு எதிராக எழுந்த யூதர்களை பழிவாங்குவதற்காக அந்தியோகஸ் ஒரு படையை திரட்டினான். இதை பற்றி 1 மக்காபேயர் 3:10 பின்வருமாறு வாசிக்கிறோம். அப்போது அப்பல்லோன் இஸ்ரேலரை எதிர்த்து போராடுவதற்காக வேற்றினத்தாரையும் சமாரியாவிலிருந்து பெரும் படையையும் ஒன்று திரட்டினான். இந்த கிழக்கில் பார்த்தியர்களும் வடக்கில் அர்மீனியர்களும் அந்தியோகஸுக்கு எதிராக போருக்கு ஆயுதம் ஏந்தியதாக வந்த தகவல் அவனை பயமுறுத்திச்சு. கிமு 147ஆம் ஆண்டில் அந்தியோகஸ் பெர்சியா மற்றும் அர்மீனியாவிற்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டான். அங்கு அவன் இறந்தான். அவன் அவ்வாறு இறந்து போனதற்கான 2 சந்தர்ப்பங்கள் என்னவென்று பார்க்கும்போது
என்று அர்மீனியாவின் அரசனான அட்டாக்சியாஸ் என்பவன் அவனுக்கு அடிமையாக இருந்தான். யாருக்கு? அந்தியோகஸுக்கு. ஆனால் அவன் அந்தியோகஸிடம் விலகி அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். இது முதல் சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பம் அந்தியோகஸ் எபிபனஸ் ராஜா யூதாஸ் மக்காபியஸுடன் போரை நடத்துவதற்காக தீர்ந்து போன தனது கருவூலத்தை நிரப்ப முயற்சி செய்தான். இது பற்றி 1 மக்காபியர் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்ப்போம் சற்று. அந்தியோக்கு மன்னனை பற்றி கேள்வியிட்ட போது கடும் சீற்றமுற்றான். ஆள் அனுப்பி தன் பேரரசில் இருந்த வீரர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வலிமை மிக்க படை ஒன்றை திரட்டினான். தன் கருவூலத்தை திறந்து தன் படை வீரர்களுக்கு ஓராண்டு ஊதியத்தை அளித்து எதற்கும் ஆயத்தமாக இருக்கும்படி கட்டளையிட்டான். இதனால் தனது கருவூலத்தில் இருந்த நிதியெல்லாம் செலவழிந்து விட கண்டான். மேலும் நாட்டிலிருந்து வர வேண்டிய வருமானமும் குறைந்து போயிற்று. ஏனெனில் பண்டு தொட்டு நிலவி வந்த பழக்க வழக்கங்களை மாற்றி இருந்ததால் நாட்டில் பிளவும் பெருந்துயரமும் நிலவின. முன்பு சில வேளையில் நடந்தது போல தன் சொந்த செலவுகளுக்கும் தனக்கு முன்னிருந்த மன்னர்களை விட தாராளமாய் தான் கொடுத்து வந்த நன்கொடைகளுக்கும் போதுமான நிதி இல்லாமல் போகலாம் என்று அவன் அஞ்சினான். அவன் பெரிதும் கலக்கமுற்றான். ஆகவே பாரசீக நாட்டிற்கு சென்று மாநிலங்கள் செலுத்த வேண்டிய வரியை தண்டவும் திரளான பணம் திரட்டவும் திட்டமிட்டான். யூப்ரடிஸ் நதி தொடங்கி எகிப்து எல்லை வரை உள்ள பகுதியில் அரசு அலுவல்களை மேற்பார்வையிடும் பொறுப்பை உயர்குடி மகனும் அரச குல தோன்றலுமான லீசியாவுக்கு வழங்கினான். தான் திரும்பும் வரை தன் மகன் அந்தியோகஸை அவனுக்கு பேரும் அந்தியோகஸ் தான். இந்த அந்தியோகஸ் எபிபனஸ் அப்பா பேரும் அந்தியோகஸ், இவன் பேரு அந்தியோகஸ் எபிபனஸ், இவனுடைய மகன் பேரும் அந்தியோகு தான். தான் திரும்பும் வரை தன் மகன் அந்தியோகை பேணி வளர்க்க அவனுக்கு கட்டளையிட்டான். யாருக்கு? லீசியாவுக்கு கட்டளையிட்டான். தன் படைகளில் பாதியையும் யானைகளையும் அவனிடம் ஒப்படைத்தான். தான் திட்டமிட்டிருந்த அனைத்தையும், குறிப்பாக யூதயா ஜெருசலேம் குடிகள் பற்றிய தனது திட்டத்தையும் செயல்படுத்த அவனுக்கு ஆணையிட்டான். இஸ்ரேலின் வலிமையையும் எருசலேமில் எஞ்சியிருந்தவர்களையும் அழித்து ஒழிக்கவும் அவர்களது நினைவை விடத்திலிருந்து துடைத்து விடவும் படைகளை அவர்களுக்கு எதிராக அனுப்புமாறு அவனை பணித்தான். யாரு? லீசியாவிட்ட சொல்றான். அவருடைய நாடெங்கும், இஸ்ரேலுடைய நாடெங்கும் அயல் நாட்டவரை குடியேற்றி அந்த அயல் நாட்டவர்களுக்கு நிலத்தை பங்கிட்டு கொடுக்கவும் அவனுக்கு ஆணை பிறப்பித்தான். எஞ்சிய இந்த பாதி படையை மன்னன் நடத்தி கொண்டு தன் தலைநகரான அந்தியோக்கியை விட்டு 147ஆம் ஆண்டு, இது மிக முக்கியமான ஒரு ஆண்டு, அந்த 147 147ஆம் ஆண்டு புறப்பட்டான். யூப்ரட்டிஸ் பேராற்றை கடந்து மலைப்பகுதியில் வழியாக சென்றான். இப்படி நமக்கு மக்காபியர் புத்தகம் பார்க்கிறோம். மக்காபியர் புத்தகம் தள்ளுபடியாக ஒன்றுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் யூதர்கள் எவ்வளவு கொடுமை அனுபவித்தார்கள் என்பதற்கான வரலாற்று விவரங்கள் நிறைய இருக்கின்றன. அடுத்து இந்த செய்தியை கேட்டதும் அந்தியோகஸ் என்ன செய்வான்? கிழக்கிலும் வடக்கிலிருந்து வர செய்தியை கேட்டவுடனே அந்தியோகஸ் என்ன செய்வான்? வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்குரத்தோட புறப்பட்டு போவான். குறிப்பாக அவன் யூதர்களுடன் போர் கொடுக்கும் இந்த நேரத்தில் அர்மீனியன் அரசனான அட்டாக்சியாஸின் கிளர்ச்சியினால் அவன் மீது மிகுந்த கோபம் கொள்ளுவான். யூதர்கள் மீதும் மிகுந்த கோபம் கொண்ட அவன் அவர்களை முற்றிலும் அழிக்கும் வழியை பயன்படுத்தும் உறுதியுடன் புறப்பட்டு செல்வான். இதை பற்றி 1 Maccabees 3:27 சொல்லுது, அந்தியோக்கு மன்னன் இவற்றை கேள்வியிட்ட போது கடும் சீற்றமுற்றான். ஆள் அனுப்பி தன் பேரரசில் இருந்த வீரர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து வலிமை மிக்க படை ஒன்றை திரட்டினான். யூதர்களின் வெற்றியின் காரணமாக அந்தியோகஸ் யூதர்கள் மீது கோபம் அடைந்தான். தன்னிடம் இருந்து கொண்டே கலகம் செய்ததற்காக அர்மீனியாவின் ராஜாவான அட்டாக்சியாஸின் மீது அவன் கோபமடைந்தான். அந்தியோகஸ் எபிபனஸ் தனது கருவூலம் தீர்ந்து போய்விட்டதால் கோபமடைந்தான். அவன் கோபமடைவதற்கு 3 காரணங்கள். யூதருடைய வெற்றியினால கோபமடைந்தான், அர்மீனியாவுடைய ராஜான அட்டாக்சியஸ் மீது அவன் கோபமடைந்தான், தன்னுடைய ரஷ்யனை தீர்ந்து வீழ்ச்சிங்கிறதுக்காகவும் அவன் கோபமடைந்தான். இந்த மனநிலையில் அவன் கிழக்கில் போரை நடத்த யூப்ரட்டிஸ் நதியை கடந்தான். எஞ்சியிருந்த பாதி படையை மன்னன் நடத்தி கொண்டு தன் தலைநகரான அந்தியோக்கியை விட்டு 147ஆம் ஆண்டு புறப்பட்டான். யூப்ரட்டிஸ் பேராற்றை கடந்து மலைப்பகுதிகள் வழியாக சென்றான். மேலும் இங்கே கூறப்படுவது போல அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் புறப்பட்டு செல்வான்.
இந்த மனநிலையில் அவன் கிழக்கு நோக்கி தன் கடைசி பயணத்தை மேற்கொண்டான். உண்மையில் அந்தியோகஸின் மனநிலையை விவரிக்க தேவதூதன் தானியலிடம் இங்கு பயன்படுத்திய மொழி நடையை விட சிறப்பான மொழி நடை வேறு எதுவுமே இல்லை. மிக சிம்பிளாக சொல்றாரு, ஆனா மிக சிறப்பாக சொல்றார். என்னன்னு சொல்றார் வசந்த கவனிப்போம் மீண்டும். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்க பண்ணும். அப்பொழுது அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உக்கிரத்தோடு புறப்பட்டு போவான் என்று சொன்னது 44ஆம் வசனம். இப்ப 45ஆம் வசனத்துக்கு வருகின்றோம். சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பருவத்தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். அந்தியோகஸ் வசந்தி சொல்லுகிறது, சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள மூர்த்தி பிரதர், என்ன பிரதர் சவுண்டு? இல்லைங்க பிரதர், நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன். யார்கிட்ட இருந்து சவுண்ட் வருது இல்லையே? இங்கெல்லாம் இல்ல. சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள என்று நம்ம வசந்தர தொடக்கத்தில் சொல்லுகிறது. இது சவக்கடலுக்கும் மத்திய திரைக்கும் இடையில் இருந்த யூதேய நாட்டின் பகுதிகளில் ஒன்றை குறிக்கிறது. அதாவது கிழக்கில் அல்லது வடக்கில் உள்ள கடல்களுக்கு இடையில் இருந்த பகுதிகளில் ஒன்றை குறிக்கிறது. ஏனென்றால் கிழக்கு மற்றும் வடக்கிலிருந்து வரும் செய்திகளால் அவன் கலமக்கமடைவான் என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த பகுதிகளில் ஒன்றில் இந்த இடத்தை நாம் தேடுதல் என்பது இயல்பாகவே உள்ளது. உண்மை என்னவென்றால் அவனுக்கு 2 நோக்கங்கள் இருந்தன. யாருக்கு? அந்தியோகஸுக்கு. ஒன்று அர்மீனியாவில் கிளர்ச்சியை அடக்குவது, மற்றொன்று பெர்சியாவின் செல்வத்தில் இருந்து கொள்ளையடித்துக் கொண்டு வந்து தன்னுடைய தீர்ந்து போன கருவூலத்தை ட்ரெஷரியை நிரப்புவது. அந்த அர்மீனியாவின் கிளர்ச்சியை அடக்குவதற்கு அவன் முயற்சிப்பது இயற்கையாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் கிளர்ச்சியை தொடர்ந்தால் அதை அடக்குவது சாத்தியமில்லாத அளவுக்கு அந்த கிளர்ச்சி அதிகரிக்கும். மேலும் அவனது பின்புலத்தில் ஒரு வலிமையான கிளர்ச்சி இருக்கும்போது அவன் பெர்சியாவுக்கு செல்ல வாய்ப்பில்லை. அது அவனுக்கு வெற்றியாக அமையாது. இருந்தாலும் அப்புறம் தோல்வியாத்தான் அமைஞ்சு. இதன் மூலம் அவன் பெர்சியாவிலேயோ அல்லது தன் நாட்டுக்கு திரும்பும் போதோ துன்புறுத்தப்படலாம். எனவே அவன் முதலில் பெர்சியாவுக்கு செல்லும் வழியில் அர்மீனியாவில் ஏற்பட்ட கிளர்ச்சியை அடக்கியிருக்கலாம். மேலும் இங்கு அவன் தன் அரச கூடாரத்தை அமைக்கும் இடத்தையும் தனது நாட்களை முடிக்கும் இடத்தையும் குறிக்கும் இடம் என்பது அவன் பெர்சியாவின் எல்லைகளை அடைவதற்கு முன்பு அவன் முகாமிடம் ஒரு மலையாக இருக்கான். சமுத்திரங்களுக்கு இடையில் என்ற சொற்றொடரால் இங்கு குறிப்பிடப்படும் இடம் குறித்து பல யூகங்கள் உள்ளன. இருந்தாலும் அடுத்து வருகிற தொடரை பார்க்கும்போது அதை உண்மையிலேயே ஜெருசலேமுக்கு அருகில் உள்ள எம்மாவுஸ் என்ற ஊர் தான் என்று வரலாற்று அறிஞர்களால் கணிக்கப்படுகிறது. மேலும் அவன் தேர்ந்து கொண்ட இடத்தை துல்லியமாக தீர்மானிக்க இந்த யூகங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன. ஜெரோம் என்ற வரலாற்று ஆசிரியர் இந்த வாக்கியத்தை அவன் கடல்களுக்கு இடையில் அபாட்னோவில் தனது கூடாரத்தை அமைப்பான் என்று மொழிபெயர்த்துள்ளார். வேறு சில மொழிபெயர்ப்பாளர்கள் அவனது அரண்மனைகள் என்பதை ஒரு இடத்தை குறிக்கும் சரியான ஒரு பெயராக மொழிபெயர்த்துள்ளார்கள். சிரியாக் மொழியில் உள்ள வேதாகமம் இதை கடலுக்கும் மலைக்கும் இடையே உள்ள ஒரு சமவெளி என்று சொல்லுகிறது. தியோடரட் என்ற வரலாற்று ஆசிரியர் இதை எருசலேமுக்கு அருகில் உள்ள ஒரு இடமாக கருதுகிறார். ஜெரோம் கூறுகையில் இது நெக்கோபோலிஸுக்கு அருகில் அமைந்தது. இது பின்னர் எம்மாவு என்றும் அழைக்கப்பட்டது. எம்மாவு என்ற ஞாபகம் வருதில்லை எங்களுக்கு? இருக்க அடுத்து பார்க்கிறோம். யூதேயாவின் மலைப்பகுதிகள் கிழக்கில் சவக்கடலுக்கும் மேற்கில் மத்திய தரைக்கடலுக்கும் இடையில் அமைந்திருந்தன. யூதேயாவின் மலைப்பகுதிகள் கிழக்கில் சவக்கடலுக்கும் மேற்கில் மத்திய தரைக்கடலுக்கும் இடையில் அமைந்திருந்தன. அங்கு அந்தியோகஸ் தனது கூடாரத்தை அமைப்பான் என்று இவ்வசனம் குறிப்பிட்டது. 2 நீர்நிலைகளுக்கு இடையில் அமைந்துள்ள எந்த இடத்தையும் இது குறிப்பிடலாம். ஆனாலும் இங்கு இது சவக்கடலுக்கும் மத்திய கடலுக்கும் இடையிலான நாடு என்பதை குறிப்பதாக உள்ளது. சிங்காரமான பரிசுத்த பருவத்தண்டையில் இந்த சொற்றொடர் தான் இதுக்கு மிக முக்கியமான குறிப்பு. எந்த இடத்துல அமைத்தான் முடிகிறது? சிங்காரமான பரிசுத்த பர்வதத்து அண்டையிலே, அருகிலே என்று. இது அந்தியோகஸின் முகாம் சவக்கடலுக்கும் மத்திய திரைக்கடலுக்கும் இடையில் இருந்த ஏதோ ஒரு இடத்தில் இருந்தது என்று எழுந்திருக்கிறது. ஆனால் சிங்காரமான பரிசுத்த பர்வதம் என்பது எது? சியோன் பர்வதம். எருசலேம் அமைந்த அந்த சியோன் பர்வதம் தான். அப்ப சிங்காரமான பரிசுத்த பர்வதம் என்பது சந்தேகத்துக்கு இல்லாமல் எருசலேம் நகர் அமைந்திருந்த மலையைத்தான் குறிப்பதாக இருக்கிறது. அதன் அருகில் இருந்த எம்மாவு என்ற ஊரை அந்தியோகஸ் சேர்ந்து கொண்டான் என்று இங்கே யூகிக்கப்படுகிறது.
லூக்கா 24:13 நம்ம பார்க்கிறோம் அந்த எம்மாவு என்ற ஊரை பற்றி குறிப்பை பார்க்கிறோம் நம்ம. அது வந்து எருசலேமில் இருந்து 7 அல்லது 8 மைல் தொலைவில் இருந்தது என்று லூக்கா 24:13 நம்ம வாசிக்கிறோம். இங்கு பயன்படுத்தின பெயரான சிங்காரமான பரிசுத்த பர்வதம் என்பது ஒரு மலையாக இருந்தது. இந்த சொற்றொடரின் மிக தெளிவான பயன்பாடு சந்தேகத்துக்கிடமின்றி எருசலேம் நகர் அமைந்திருந்த பரிசுத்த பர்வத்தை குறிக்கிறது எனலாம். அந்தியோகஸ் எகிப்திலிருந்து திரும்பியதும் பெர்சியாவுக்கு செல்வதற்கு முன்பு யூதர்களை தண்டிக்கும் நோக்கத்திற்காக மத்திய திறக்களின் கடற்கரையோரங்களில் எங்காவது அந்த பகுதியில் தனது கூடாரங்களை அமைத்தான் என்று கூட வரலாற்றில் கூறப்படுகிறது. பரிசுத்த பர்வதம் என்ற மொழியினரை சியோன் மலைக்கு பயன்படுத்தப்படலாம் என்பது உண்மைதான். ஏனெனில் அது ஒரு மலையாக மாத்திரமல்ல, அதனுடைய மணப்பின் நிமித்தமாக தனிச்சிறப்பானதாக இருந்தது. சங்கீதம் 48:2 கூட நம்ம வாசிக்கிறோம், வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பான சாணமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம் என்று அந்த சங்கீதத்துல நம்ம வாசிக்கணும் 48:2. மேலும் அது தேவனை ஆராதிக்கும் வழிபாடு கொண்டாடப்பட்ட இடமாக இருப்பதால் அது பரிசுத்தமாக இருந்தது. அந்த பரிசுத்தமான இடத்துல, அதாவது சிங்காரமான பரிசுத்த பர்வத அண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். அது என்ன அரண்மனையாகிய கூடாரங்கள்? அரண்மனைனா பெர்மனண்டான ஸ்ட்ரக்சர், அது கூடாரம்னா தற்காலிகமா தங்குற இடம். அரண்மனையாகிய கூடாரங்கள் என்ன? தனக்கு உண்மையிலவர்களா இருப்பவர்களுக்காக கூடாரங்களை, தனக்கும் தனது நீதிமன்றத்தின் உறுப்பினர்களுக்கும் மற்றும் இராணுவத்தினருக்குமான கூடாரங்களை போடுவான். பொதுவாக கிழக்கு நாடுகளின் ராஜாக்கள் சண்டை செய்வதற்கு வெளியே செல்லும் போது தங்கள் நீதிமன்றத்தின் அதிகாரிகளின் ஒரு பெரிய குழுவுடன் செல்வார்கள். மேலும் பெரும்பாலும் அவர்கள் தங்கள் மனைவிகள் மற்றும் காமக்கழுத்தைகள், வைப்பாட்டிகள் என்று சொல்கிறார்கள், அந்த காமக்கழுத்தைகளுடனும் மற்றும் அனைத்து ஆடம்பரமான தட்டுமுட்டு ஜாமான்களுடனும் மிகுந்த அரசு மரியாதையுடன் அனுபவித்து செல்வதை விளக்கமாக கொண்டிருந்தார்கள். அவன் போருக்கு போற மாதிரி தெரியாது, ஊர்வலம் போற மாதிரி இருக்கும். இந்த அணிவகுப்பில் அந்தியோகஸின் இராணுவ பாசறைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீதிமன்றத்தின் வசிப்பிடமாக இருக்கும். மேலும் சூழ்நிலைகள் அனுமதிக்கும் அளவுக்கு அரசு ஆடம்பரத்துக்கான செயல்பாடுகளும் இருக்கும். அதே நேரத்தில் அவை யாவும் கூடாரங்களில் செயல்படுவதா இருக்கும். ஏனெனில் அந்த பாசறைகள் சுதந்திரமாக குடியிருப்பதற்கல்ல, மாறாக தற்காலிகமாக இருந்துட்டு அவர்கள் போருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டது. ஆக அந்த பாசறைகள்ல சண்டை பகல்ல நடக்கும், ஆனா இரவு நேரங்கள்ல இவர்கள் குடிச்சு விட்டு டான்ஸ் ஆடுறது மற்ற காரியங்கள்லாம் செய்யறதுக்கெல்லாம் இந்த கூடாரங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதன் பொருள் என்னவென்றால், இந்த பயணத்தில் அரசனின் தற்காலிக குடியிருப்பு என்பது அவனுடைய இறுதி காலத்துக்கு முந்தியதாக இருந்தது. இப்ப அந்தியோகஸின் முடிவுக்கு வருகின்றோம். அந்தியோகஸின் முடிவு எப்படி இருக்கும்? ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல், no one will help him. அதான் இந்த வசனத்துடைய இறுதி பகுதி. யாரும் அவனது உயிரை காப்பாற்ற மாட்டார்கள், யாரும் அவனது ஆபத்திலிருந்து அவனை காப்பாற்ற மாட்டார்கள். ஒருவேளை இதை சொல்வதற்கு சங்கடமாக தான் இருக்கிறது. இன்னும் கூட நம்ம பார்க்கிறோம், நம்முடைய நாட்டை இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கிற பிரதம மந்திரியினுடைய செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் அந்தியோகஸ் செயல்பாடுகளோட ஒப்பிட்டு பாருங்க, ரொம்ப கொடுமையாக இருக்கிறது. அப்ப இவருடைய முடிவு ஒருவேளை இப்படி இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஜெபம் பண்றது நம்ம கடமை, ஆனா இருந்தாலும் மனம் திரும்ப போனா நிச்சயமாக இப்படி இருக்கும். யாரும் அவனது உயிரை காப்பாற்ற மாட்டார்கள், யாரும் அவனை ஆபத்திலிருந்து காப்பாற்ற மாட்டார்கள். அதாவது அவன் நிச்சயமாக இறந்து விடுவான். இதனால் அவனது தீய திட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படும். இப்போது கேள்வி என்னவென்றால், அந்தியோகஸ் எபிபனஸின் வாழ்க்கையின் இறுதி காட்சிகளுக்கு இதை பயன்படுத்த முடியுமா என்பதுதான். அந்தியோகஸின் மரணம் நடந்த இடம் மற்றும் மரணம் நடந்த விதம் ஆகியவற்றை குறித்து எந்த சந்தேகமும் இல்லை. எப்படின்னு பார்க்கிற போது, யூதாஸ் மக்காபியஸின் கீழ் யூத படைகளின் வெற்றி மற்றும் பெர்சியாவில் உள்ள எலிமைஸ் அல்லது பெர்சபோலிஸ் நகரில் சீரியர்கள் வீழ்த்தப்பட்டதை பற்றிய தகவல்களை அவன் பெற்றான். யூதர்கள் வெற்றி பெற்றார்கள், இங்கே சீரியர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். எங்க இன்னொரு நகரத்துல பெர்சபோலிஸ், எங்க ஊர்ல பெர்சியாவில் இருக்க பெர்சபோலிஸ் அந்த தலைநகரம், அங்க சீரியர்கள் தோற்று போனார்கள். எருசலேம்ல பார்க்கும்போது யூதர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த இரண்டுமே பயங்கரமா இடி அவனுக்கு. ஏனெனில் பெர்சபோலி என்னும் நகரில் புகுந்து கோயில்களை கொள்ளையடிக்கவும் நகரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் முயன்றிருந்தான்.
உடனே மக்கள் படைக்கடங்களோடு தங்களை காத்துக்கொள்ள விரைந்தார்கள். அவனையும் அவனுடைய ஆட்களையும் தோற்கடித்தார்கள். இதனால் அந்தியோகஸ் அப்பகுதியின் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு வெட்கத்தோடு பின்வாங்க நேரிட்டது. இது எவ்வளவு ஒரு கேவலமான நிலை பாருங்க. ஒரு ராஜாவை துரத்தி அடிக்கிறான் அப்படின்னாக்க எவ்வளவு கேவலமானது. மேலே என்ன செய்யறான் பாருங்க, அவன் புகழ்பெற்ற தியானாளின் கோவிலை அந்தியோகஸ் எபிபெனஸ் கொள்ளையடித்ததால் ஏற்பட்ட மக்கள் கிளர்ச்சியின் காரணமாக அவன் அங்கு தடுத்து வைக்கப்பட்டான். எல்லா வேலையும் செஞ்சிருக்காங்க இவன். உண்மையான தேவனுடைய மக்களுக்கு எதிராகவும் அதோட பொய்த்தேவர்களுடைய ஆலயங்களை கொள்ளையடிப்பவனாக கூட மாறி இருக்காங்க. அவனுடைய அக்கிரமம் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு சென்றதோ அந்த உச்சத்துக்கு சென்ற போதுதான் அவனுக்கு அழிவு வந்தது. இது வரலாற்றிலும் இருக்கிறது, வேதாகமத்திலும் இருக்கிறது. அதில் அவனது தந்தை அந்தியோகஸ் அங்கே டயனாவின் கோயிலில் கொள்ளையடிக்கும் போது இந்த அந்தியோகஸ் எபிபெனஸ் தந்தை, அவர் பேரும் அந்தியோகஸ் சொன்ன முதல்ல, அவர் செத்து போனார். அவனது வேதனை கிட்டத்தட்ட தாங்க முடியாதாக இருந்தது. பாருங்க, கோயிலை கொள்ளையடிக்க போறான், அங்க சிரியாவில் அவனுடைய படைகள் தோல்வி அடைந்தது, யூதாவில யூதர்கள் ஜெயிச்சார்கள். இதோட இவங்க அப்பா செத்து போனான். எங்க டயானாவின் கோயிலை கொள்ளையடிக்க போவோம், தியானாலின் கோயிலை கொள்ளையடிக்க போன போது யூதர்களை அழிக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதியுடன் அவன் திரும்பி சென்றான். ஆனால் அவனது பயணத்தின் போது அவன் ஒரு நோயால் தாக்கப்பட்டான். இதுதான் அவனுக்கு முடிவு. அதாவது எவ்வளவு பெரிய வல்லவனாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து நினைச்சாரு, சின்ன நரம்பை மாத்தி விட்டாருன்னா சரியா போச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசி நாட்கள் நீட்டிக்கும் சொல்லப்படுது. இவன் கர்த்தருக்கும் பயப்படல, மனுஷரையும் மதிக்கல. அப்ப அவனுக்கு திடீரென்று ஒரு நோய் வந்தது. அதில் அவன் அதிகப்படியான வலியை அனுபவித்தான். மேலும் அவனது பலிகள் மற்றும் பிற குற்றங்கள் காரணமாக மனசாட்சியின் கசப்பான வேதனையால் துன்புறுத்தப்பட்டான். எவ்வளவு பெரிய கொடிய அரக்கத்தனம் உடையவர்களா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும். அந்த மனசாட்சி குத்த தொடங்கும் போது அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அது வரலாற்றுல நிறைய காரியங்கள் அதுக்கு உதாரணம் இருக்கு. இப்ப அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. அப்படி அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான் என்று சொல்லுகிறது. மேலே குறிப்பிட்ட பயணத்தில் இங்க 2 வார்த்தை தான் இருக்கு வசனத்துல, ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய விளக்கம் வருது பாருங்க. அவன் முடிவடைவான் அப்படிங்கிறது குறிப்பிட்ட அந்த இடத்தில் அவனுக்கு முடிவு ஏற்படும். அவன் கோபத்தால் நிறைந்திருந்தான். தேவனின் மக்கள் மீது தனது பழிவாங்கலை செய்ய தயாராகி கொண்டிருந்தான். அவன் முயற்சியில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருந்த போதும் அவனுக்கு அங்கேயே முடிவு ஏற்படும். இங்கே பெர்சியாவில், அதாவது பெர்சபோலிஸ் நகரத்திலேயே அவன் இறந்து விடுவான். இது அவனது வாழ்க்கையின் முடிவாக இருக்கும். அதே நேரம் தூதன் முன்னறிவித்த அந்த தொடரின் பேரழிவுகளின் முடிவாகவும் இருக்கும். யூதர்கள் அக்கடான்னு இருப்பாங்க, நிம்மதியாரும். தானியேல் 11:27, 11:35 ஆகிய வசனங்கள் கூட இந்த உறுதிமொழிக்கு, இந்த உறுதிமொழி ஒன்றுக்கு மேற்பட்ட முறையை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த துன்பங்கள் தொடர்வதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது. அது போலவே நியமிக்கப்பட்ட நேரத்தில் அவற்றுக்கு ஒரு முடிவும் வரும். அந்த முடிவும் வந்துச்சு. 11 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு கிமு 163ஆம் ஆண்டில் பெர்சியா மற்றும் பாபிலோனின் எல்லைகளில் உள்ள பாரேட்டசின் என்ற இடத்தில் உள்ள டாபை என்ற ஊரில் இறந்தான். இதை பத்தி 2 பேர் 9ஆம் அதிகாரத்துல அவனுடைய மரணத்தின் விவரம் விவரமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அது பெரிய வசன பகுதி, இங்க வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. அதை இங்க பிடிஎஃப்ல வாசி பாருங்க. நல்ல வரலாறா இருக்கும். அது தேவனை எதிர்ப்பவர்களுக்கு, தேவனை நிந்திப்பவர்களுக்கு, தேவனுக்கு பயப்படாதவர்களுக்கு, தேவனுடைய மக்களை துன்புறுத்துவர்களுக்கு என்ன முடிவு வரும் என்பதற்கு ஒரு மிக மிக உதாரணமான ஒரு முடிவு அந்த அந்தியோகஸின் மரணம். அதை பத்தி விவரமாக அங்க 3ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் போட்டிருக்குது. அதனால இதை வாசிக்க நேரம் இல்லைங்க. அதனால நீங்க பிடிஎஃப்ல எடுத்து வாசி பார்த்துருங்க. இப்படிலாம் எவ்வளவு பாடுபட்டு எப்படி செத்தான் அப்படிங்கிறது. அதை முடிவாக ஒரே ஒரு 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். இவ்வாறு கொலைகாரனும் இறையை பழிப்போனுமான அந்தியோக்கு மற்றவர்களுக்கு கொடுத்திருந்தவற்றை போன்ற கொடிய துன்பங்களை தானும் அனுபவித்த பின் அயல் நாட்டின் மலைகளில் மிகவும் இறங்கத்தக்க நிலையில் சாவை சந்தித்தான். அந்தியோக்கியின் நெருங்கிய நண்பனான பிலிப்பு அவனது உடலை வீட்டுக்கு எடுத்துச் சென்றான். பின்பு அவனுடைய மகனுக்கு அஞ்சி எகிப்தில் இருந்த தாலமி பிளைனோத்தரிடம் அடைக்கலம் புகுந்தான். இப்படி அவனுடைய முடிவு இருக்குது. இது ஜோசிபஸ் எழுதின ஆன்டிக்வைட்ஸ் என்ற புத்தகத்திலையும் இருக்குது.
அதோட கூட பொலிபியஸ் எழுதின பிரிடியாக்ஸ் என்ற புத்தகத்திலையும் இருக்கிறது, அப்பியன் எழுதின புத்தகத்திலையும் இருக்கிறது, வெற்றபுஸ் என்று சொல்லப்படுகிறது. எல்லா புத்தகங்களையும் அந்தியோகஸ் எபிபனிஸ் தான் காணப்படுகிறது. இது வந்து கதை அல்ல, உண்மையான வரலாறு என்பதற்கு இதெல்லாம் உலக வரலாறுகள் ஆதாரமாக இருக்கின்றன. ஏன் நம்ம இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்றால், இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்துல தூதன் வந்து தானியேலிடம் பேசினான். இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பல பேர் என்ன இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொல்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா உலக வரலாற்றுகளையும் இருக்குது, யூதனுடைய வரலாற்றுலையும் இருக்குது. எல்லாருமே இதை ஒத்துக்கிறாங்க. அந்தியோகஸ் எப்படி மரணம் பண்ணிதான் என்பதை ஒத்துக்கிறாங்க. அதனால அவனை அழைத்த சூழ்நிலைகள், கிழக்கு மற்றும் வடக்கிலிருந்து வந்த செய்திகள், அந்த வதந்திகள் காரணமாகவே அவன் இந்த கடைசி பேருந்துக்கு சென்றான். கடைசி காட்சிகள் நிகழும் இடம் கடலுக்கு இடையில் என்று குறிப்பிடப்பட்டது. அந்த முதல்ல சொன்னோம் இல்லையா, கடலுக்கு இடையிலிருந்து சவக்கடலுக்கும் மத்திய திரைக்கு இடையில் உள்ள எருசலேமுக்கு அருகில் எம்மாவும் சொன்னோம் இல்லையா, அது வந்து அவன் முகாமிட்ட இடம். அவன் இறந்த இடம் எது? பெர்சபோலிஸ் என்ற இடத்துக்கும் அதே தீர்க்க தரிசனம் ஒத்து வருகிறது. காஸ்பியன் கடல் மற்றும் பாரசீக வளைகுடா இரண்டுக்கும் இடையில் அந்த பெர்சியா இருக்கிறது, பாரசீகம். பெர்சியன் தலைநகரம் பெர்சபோலிஸ் என்பதற்கும் அந்த அதே தீர்க்க தரிசனம் ஒத்து வருகிறது, சமுத்திரங்களுக்கு இடையில் என்றது. அதனால இங்க குறிப்பிடப்படுவது அந்தியோகஸின் வாழ்க்கையின் இறுதி காட்சியை பற்றியது என்பது நிச்சயம். தீர்க்கதரிசனத்தில் உள்ள விவரம் வந்து வரலாற்றின் உண்மைகளுடன் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் ஒத்து போகிறது. தீர்க்க தரிசனம் ஏதோ ஒருத்தர் திருத்தனமா எழுதி வச்சது கிடையாது, பின்னாடி வரலாற்றில் நிகழ்ந்தது என்பது உலக வரலாற்றை எழுதுகிற ஆசிரியர்களை வலிமாக வலியுறுத்தப்படுகிறது. இந்த விளக்கத்தை கருத்தில் கொண்டு நாம் வந்து தானியேல் புத்தகத்தின் இந்த அத்தியாயமானது நிகழ்வுகள் நடந்த பிறகு எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்ற போர்ஃபிரியின் கருத்தை நம்ம வந்து நிச்சயமாக எதிர்த்து நிற்க முடியும். அவர் வந்து நிகழ்வுகள் நடந்ததுக்கு அப்புறம் எழுதப்பட்டிருக்கலாம் ஒருவேளை என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் எழுதப்படல, அது முன்னாடியே நடந்துருச்சு, அதுக்கு முன்னாடியே எழுதிட்டாங்க. ஆக இந்த புத்தகத்தின் உத்வேகத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். தானியேல் புத்தகத்தின் 11ஆம் அத்தியாயம் வந்து மிக மிக வலிமையான ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்ம பார்த்தோம், வரலாற்றின் பல ராஜாக்களை பற்றி நாம் பார்த்தோம். அந்த ராஜாக்களை பற்றியெல்லாம் வந்து அடுத்த வாரத்துல வந்து நம்ம சில விவரங்களை மேலும் காண்போம். அது இன்னும் நம்ம வரலாற்றுக்கு வலுவான ஆதாரம் சேர்க்கும். ஆக இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்துல இவ்வளவு ஏராளமான வரலாற்று குறிப்புகள் இருப்பதனாலே, அதாவது தீர்க்க தரிசனங்கள் இருப்பதனால, இந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து வரலாற்றில் நிகழ்ந்தவைகளாக உலக வரலாற்றாளர்கள் ஒத்துக்கொள்ளப்படுவதாக இருப்பதனாலே நிச்சயமாகவே சத்தியம் சத்தியம்தான், மற்றவை மற்றவைதான். இதை வந்து நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். இன்றைக்கு பிடிஎஃப் பாருங்க, கொஞ்சம் நல்ல விவரங்கள்லாம் கொடுத்துருக்கிறேன். அதோட கூட இந்த எங்க மக்காபியர்கள் எங்கே வாழ்ந்தார்கள், அந்த அந்தியோகஸ் எபிபனிஸுடைய ராஜாவுடைய நாணயம் பற்றி இதெல்லாம் இருக்குது. ஒருவேளை முடிஞ்சு அடுத்த வாரம் பிடிஎஃப் போடுறேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதோடு நாம் 11ஆம் அத்தியாயத்தை முடிக்கின்றோம். 11ஆம் அத்தியாயத்து சிறப்பு பாடத்தை நாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அதன் பிறகு நாம் 12ஆம் தேதி கடந்து செல்வோம். கூடியிருந்தவர்கள் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்திலே நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சகோதரரே. தானியேல் புத்தகத்தை மிக அழகாக, தெளிவாகவும் நேர்த்தியாகவும் வரலாற்று ஆதாரங்களோடு, இது ரொம்ப கஷ்டம்தான், எடுத்து எங்களுக்கு நேர்த்தியாக எந்த இடையூறும் இல்லாம கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். இறுதியாக சகோதரர் இம்மானுவேல் அவர்கள்